ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம February 19, 20 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கத்தார் இடையே 7 ஒப்பந்தங்கள். ஸோ கத்தாரோட அரசரான ஷேக் தமீம் பின் ஹமாத் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காரு. ஸோ அவர் நம்ம இந்தியாவுக்கு கூட ஒரு 7 துறைகளில் ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. முக்கியமாக பார்க்கணுன்னா பொருளாதார கூட்டுறவு, ஆவண காப்பகத்துறை ஒத்துழைப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை. ஓகேவா? ஸோ இந்த துறைகளில் தான் ப்ளஸ் இதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் துறைகள் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதிய டைட்டில் பூங்கா. ஸோ புதிய டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது எங்கெல்லாம் அமைக்க இருக்காங்க அப்படின்னா திருச்சி மற்றும் மதுரை. ஸோ 717 கோடி செலவில் அமைக்க இருக்காங்க. அமௌண்ட் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வர எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த அமௌண்ட்டில் தான் செக் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மினி டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது ஆல்ரெடி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி. ஓகே, ஸோ இந்த பிளேஸ்லலாம் மினி டைட்டில் பூங்கா இருக்குது. அண்ட் புதுசாக டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது திருச்சி, மதுரையில் தொடங்க போகிறாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் டிவி ஓஎஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்மார்ட் டிவிக்கான ஒரு ஓஎஸ் அப்படிங்கிறத யார் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜியோ டெலிவிஷன். ஓகேவா? ஜியோ இருக்காங்களா, ஸோ அவங்களோட தான் ஜியோ டெலி ஓஎஸ் அப்படிங்கிறது தான் அதோட நேமு. அடுத்தது பூம்புகார் மாநில விருது 2023-24 ஆண்டுக்கானது. ஸோ இது எதற்காக கொடுக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கைவினை கலைஞர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த பூம்புகார் மாநில விருது. ஸோ இதுலேயே 2 கேட்டகரியாக கொடுக்குறாங்க. ஒன்று வாழும் கைவினை பொக்கிஷம் விருது அப்படிங்கிறதும், இன்னொன்று பூம்புகார் மாநில விருது அப்படிங்கிறதும். ஸோ இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருது அப்படிங்கிறது 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. பூம்புகார் மாநில விருது அப்படிங்கிறது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருப்பாங்கள்ல இந்த கைவினை கலைஞர்கள் எல்லாம், ஸோ அவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய விருது பூம்புகார் மாநில விருது. ஸோ இந்த வாழும் கைவினை கலைஞர் விருது பொக்கிஷம் விருது 9 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பூம்புகார் மாநில விருதும் 9 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருதில் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா 1 லட்சம் ரூபாய், 8 கிராம் கோல்டு, அப்புறம் தாமிர பத்திரம், அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பூம்புகார் மாநில விருதில் அப்படியே எல்லாமே ஆஃப் 50,000 ரூபாய், அதுக்கப்புறம் 4 கிராம் கோல்டு ப்ளஸ் இந்த தாமிர பத்திரம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அடுத்தது உலகளாவிய திறன் மைய கொள்கை அப்படிங்கிறது எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ உலகளாவிய திறன் மைய கொள்கை. அடுத்தது பார்த்தீங்க இதை வெளியிட்டிருக்கிற மாநிலம் தான் மத்திய பிரதேஷ். PM ஆஷா திட்டம். ஸோ இந்த ஆஷா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி அன்னடாட்டா ஆய் சன்ரக்ஷான் அபியான் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது ஒரு 3 திட்டங்களை ஒருங்கிணைத்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் PM ஆஷா. ஸோ இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு சரியான பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கானது. நமக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரியானப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஆஷா திட்டம் அப்படிங்கிறது. ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அண்ட் இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2018 செப்டம்பர்லேயே கொண்டு வரப்பட்டிருக்கும். அறிவியலில் அதிக பெண்களை கொண்ட ஒரு உலகத்தை கற்பனை செய் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை எந்த அமைப்பு தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ தான். ஸோ யுனெஸ்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 16 நவம்பர் 1945. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. முதல் ஒலிம்பிக் ஆன்லைன் விளையாட்டு போட்டி எங்கே நடக்க இருக்குது? சவுதி அரேபியாவில். ஓகேவா? ஸோ இந்த முதல் அப்படின்னு வரதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது டெல்லியோட முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ரேகா குப்தா. ஸோ இவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க தான். டெல்லியோட 9வது முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4வது பெண் சிஎம், டெல்லியில் 4வது பெண் சிஎம். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ், அடுத்தது ஷீலா தீக்ஷித், தேர்டு அதிஷி. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு சிஎம் யார் அண்ட் அவங்க ஃபஸ்ட்டு பெண் சிஎம். ஓகேவா? முதல் பெண் சிஎம் யார், அவங்க எந்த ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது லோக் ஆயுக்தாவோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான்னா ஓய்வு பெற்ற நீதிபதியான P ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த லோக் ஆயுக்தா அப்படின்னு பார்த்தோன்னா லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ஆக்ட் 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ லோக்பாலோட தலைவராக இப்போ யார் இருக்காருன்னா MA கான்வில்கர் அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ நம்ம இது நிறைய தடவை பார்த்துருப்போம். அண்டு தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018
நவம்பர் 13 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இந்த டேட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நவம்பர் 13 1938 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பெரியார் அப்படிங்கிற பட்டம் ஈவே ராமசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா. சென்னையில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்கில் பெண்கள் மாநாட்டில் வச்சு தர்மாம்பாள், நீலாம்பிகை அம்மையார் இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லோக்பால் லோகாயுக்தாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஊழியர்கள், ஸோ மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு மேலே ஏதாவது ஊழல் புகார்கள் எல்லாம் இருந்தால் அதை கவனிச்சுக்கிறது லோக்பால். லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறது. அண்ட் உங்களுக்கான கொஸ்டின், ஃபஸ்ட்டாக லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த லோக் ஆயுக்தாவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர், 2 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள், 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த உறுப்பினர்களோட டென்யூர், பதவி காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அப்படி இல்லைன்னா 70 வயசு. ஸோ 2ல் எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பதவி வகிச்சுப்பாங்க. 72வது உலக அழகி போட்டி. ஸோ இது எங்கே எப்போ நடக்குது அப்படின்னா, மே 7லேருந்து 31 வரைக்கும் தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத்தில் தான் நடக்க இருக்குது. ஸோ ஹைதராபாத் அப்படிங்கும்போது ரீசனாக என்ன நியூஸ் பார்த்துருப்போம், மைக்ரோசாஃப்ட் அவங்க வந்து வளாகம் அப்படிங்கிறத ஹைதராபாத்தில் அந்த ஏஐ நகரமாக ஹைதராபாத்தை மாற்ற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தெலுங்கானாவோட சிஎம் யார், ரேவந்த் ரெட்டி அவர்கள். ஸோ அவர் தான் வந்து அதுக்கான இதை வந்து மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம். ஸோ இது எங்கே அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னா சூரியூர் எங்கே இருக்குது, திருச்சியில் இருக்குது. அன்னை தெரசா கார்ப்பரேட் குடிமகன் விருது 2024. ஸோ இது எந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அசோக் லேலண்ட். ஸோ இது எதுக்காக கொடுக்கப்படுறதுன்னா, மிக சிறந்த தொண்டாற்றும் பெருநிறுவனங்கள், நிறைய சேவைகள் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இது எப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா 1998 இருந்து. அடுத்தது திருவள்ளுவர் சிலை எங்கே சமீபத்தில் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா பிலிப்பைன்ஸில். ஸோ திருவள்ளுவர் சிலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலைக்கு என்ன விஸ்டம் ஆஃப் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம். அண்டு குறள் வாரம் அப்படிங்கிறத எப்போ ஒவ்வொரு வருஷம் கொண்டாட இருக்கோம் அப்படின்னா டிசம்பர் கடைசி வாரம், டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் குறள் வாரம் அப்படின்னு கொண்டாட இருக்கும். திருவள்ளுவரோட கலாச்சார மையம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வெளியே எங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிங்கப்பூரில். முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எங்கே நடக்க இருக்குது, அஜ்மீர், ஸோ ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா, அங்கே தான் முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு நடக்க இருக்குது. அண்ட் உலக திருநங்கை தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31. நம்ம தமிழ்நாட்டில் திருநங்கைகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 15. ஓகேவா. அடுத்தது இந்தியாவின் முதல் திறந்த வெளி கலை சுவர் அருங்காட்சியகம். இந்த மியூசியம் எங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னா புதுடெல்லியில். ஓகேவா, எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில். ஸோ எந்த பிளேஸ், எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லணும்னா மௌசம் பவன் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. இந்தியாவின் முதல் சாலை ரயில் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, நாக்பூர். காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் முதலிடம் யாருன்னா கேரளா. தர்ம கார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையிலானதுன்னா ஜப்பான் வெர்சஸ் இந்தியா. ஸோ வஜ்ர பிரஹார் அப்படிங்கிறதும் யுத்த அபியாஸ் அப்படிங்கிறதும் ஓகேவா. ஸோ யுத்த அபியாஸ், வஜ்ர பிரகார் ரெண்டும் எந்த கண்ட்ரீஸ்க்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது கிரேவ் ஹாக் ஏவுகணை. ஸோ இந்த ஏவுகணை யாரோடது அப்படின்னா யூகே. ஓகேவா, யுனைடெட் கிங்டம். உலக சமூக நீதி தினம் எப்போ, February 20. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதி நாளாக எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம், செப்டம்பர் 17 இல்லையா, தந்தை பெரியாரோட பிறந்த தினம். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்போனா February 19. ஸோ இது வந்து ஊவேசா அவர்களோட பிறந்த தினம். அதுதான் வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக ரீசெண்டாக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உலக மானுடவியல் தினம் எப்போ அப்படின்னா February 20. வேர்ல்ட் ஆந்த்ரோபாலஜி டே அப்படிங்கிறது February 20. அருணாச்சல் பிரதேசம், மிசோரம் ரெண்டும் மாநிலமாக அந்தஸ்து பெற்ற தினம் எப்போ அப்படின்னா February 20, 1987. ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த துணை மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும், அதில் இருந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ்.
ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். இந்தியா கத்தார் இடையே 7 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். புதிய டைட்டில் பூங்கா திருச்சியிலையும் மதுரையிலையும் நிறுவ இருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் டிவி ஓஎஸ் என்னன்னா ஜியோ டெலி ஓஎஸ். பூம்புகார் மாநில விருது கைவினை கலைஞர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது. உலகளாவிய திறன் மைய கொள்கையை வெளியிட்ட மாநிலம் மத்திய பிரதேஷ். PM ஆஷா அப்படிங்கிற திட்டம் பயிர்கள் தொடர்புடையது தான் இந்த ஆஷா திட்டம். அன்னடாட்டா ஆய் சன்ரக்ஷான் அபியான் அப்படிங்கிறது. அறிவியலில் அதிக பெண்களை கொண்ட ஒரு உலகத்தை கற்பனை செய் அப்படிங்கிற பிரச்சாரத்தை யார் தொடங்கியிருக்கா? யுனெஸ்கோ. முதல் ஒலிம்பிக் ஆன்லைன் விளையாட்டுப் போட்டி சவுதி அரேபியாவில் நடக்க இருக்கு. டெல்லியோட 9வது CM-ஆ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க ரேகா குப்தா. 4வது பெண் CM டெல்லியில். லோக் ஆயுக்தாவோட தலைவர் P. ராஜமாணிக்கம் அவர்கள். 72வது உலக அழகி போட்டி தெலுங்கானாவில் நடைபெற இருக்குது. ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் சூரியூர் திருச்சியில் இருக்க சூரியூரில் தான் அமைக்கப்பட இருக்கு. அன்னை தெரசா கார்ப்பரேட் குடிமகன் விருது 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க? அசோக் லேலாண்ட். திருவள்ளுவர் சிலை பிலிப்பைன்ஸில் நிறுவியிருக்காங்க. குறள் வாரம் டிசம்பர் கடைசி வாரம். முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு ராஜஸ்தானோட அஜ்மீரில் நடக்க இருக்கு. இந்தியாவின் முதல் திறந்தவெளி கலைசுவர் அருங்காட்சியகம் நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட முதல் சாலை ரயில் நாக்பூரில் தான் தொடங்கியிருக்காங்க. காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் முதலிடம் எந்த மாநிலம்னா கேரளா தான். தர்ம கார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடக்கக்கூடியது. கிரேவ்ஹாக் ஏவுகணை UKவோடது. உலக சமூக நீதி தினம் February 20. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் February 19. உலக மானுடவியல் தினம் February 20. அருணாச்சல் பிரதேஷ் மிசோரம் இந்த மாநிலங்களோட நிறுவன தினமும் February 20 தான். ஓகேவா? இயர் பார்த்தீங்கன்னா 1987. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.